பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தேவன் மிஞ்சியுள்ள இன்னும் சில நாட்களையும் கர்த்தர் நடத்தி அவருக்கு சித்தமானால் ஒரு புதிய வருஷத்தை காண ஆண்டவர் கிருபை செய்வார். நாளைக்கு இயேசுராஜாவின் பிறந்த நாளை கர்த்தருக்குள் கொண்டாடி மகிழவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்குரிய வார்த்தை என்ன? நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுடைய தாயார் யோவான் ஸ்நானகனை கர்ப்பம் தரித்த போது உங்களுக்கு நினைவிருக்கும், மரியாள் வந்து எலிசபெத் அவர்களை வாழ்த்தின போது வயிற்றுக்குள் இருக்கிற யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அந்த வாழ்த்துதல் பாய்ந்தது என்று சமீபத்தில் நான் பேசினேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்தது, ஆவியில் பலன் கொண்டது, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தான். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஒரு நாள்னா இன்னும் எத்தனையோ வருஷம் அப்படின்லாம் இருக்காதீங்க. இப்போ நீங்க போகிற இந்த வனாந்தர பாதையில ஏன் கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார்னா, பிரியமானவர்களே, நம்ம ஆவியில பலன் கொள்ளணும்னா, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும்னா வனாந்தரத்தின் சில அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவார். வனாந்தரம்னா புரியுதில்ல? கஷ்டம், நஷ்டம், போராட்டம், ஒரே வாக்குவாதம், ஒரே ஸ்ட்ரெஸ், ஒரே மன அழுத்தம், அடிக்கடி வருகிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பலவிதமான அவிசுவாசம், பயம், இதை சில நேரத்தில் போராடும். அதுக்கு பேர் தான் வனாந்தரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆவியிலே பலன் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்தது. ஆமா, அப்ப வனாந்தரத்தில் போயிட்டா நம்ம ஒண்ணுமில்லாம போயிடுவோம் நீங்க நினைக்காதீங்க. கடன்காரன் ஆயிட்டா ஒண்ணுமில்லாம போயிடும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தருவார். ஆமேன். பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டது. அப்போ ஆவியில பலன் கொண்டதுனால தான் ஒரு கட்டம் வந்த போது இதே யோவான் ஸ்நானகரை குறித்து வேதம் சொல்லுகிறது, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஆமேன். நிச்சயமா நீங்க ஒரு நாள் எரிந்து பிரகாசிப்பீங்க. அந்த நாட்கள் ரொம்ப தொலைவில் இல்லை என்று நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன். இதை பிடிச்சுக்கிட்டீங்களா? நீங்கள் எரிந்து பிரகாசிப்பீர்கள். ஆமேன். ஆவிக்குள்ளாக நிரம்பி ஆவியில பலன் கொள்ளுங்க. அபிஷேகத்துல பலன் கொண்டால் எரிந்து பிரகாசிப்போம். ஜெபம் பண்ணிடுவோமா? பிதாவே, ஏசப்பா, ஆமேன். பரலோக பிதாவே, ஏசுராஜா, உம்முடைய நாமத்தினால ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லப்பட்டது போல, தலைமுறைக்கும் என்று சொல்லப்பட்டது போல, உம்முடைய பிள்ளைகள் இப்போது என்னோடு கூட யார் யார் ஆண்டவரே ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுகிறார்களோ, கரம் உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்பார்களாக. யோவான் 5:35 படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன். அவர்கள் வீடு பிரகாசிக்க போகிறது. அவருடைய ஆண்டவருடைய பிஸ்னஸ், அவருடைய மினிஸ்ட்ரி, அவங்களுடைய வேலை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்மை கிருபை மட்டும் தொடரட்டும் ராஜா. மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவன் நல்லவர். எரிந்து பிரகாசிக்கிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷமான தீர்க்க தரிசன வார்த்தையை குறைந்தது நீங்க ஒரு 100 பேருக்காக அனுப்ப முயற்சி பண்ணுங்க. உங்கள் முயற்சி வாய்க்கும். ஹிந்தியில கேட்டவங்க, ஆமேன். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள்
ஹிந்தி மொழி தெரிந்த அத்தனை பேருக்கு அனுப்ப பிரயாசப்படுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.